எது ஆணவ மொழி? உங்க அப்பா வீட்டு காசியா கேட்கறான் அப்படின்னு சொன்னது ஆணவ மொழியா? இல்ல வேற மாதிரி கூட கேட்கிறேன்னு நீங்க சொல்லிட்டாரு. அவர் சொன்னது மன்னிப்பு கேட்பாரா? மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை. அதுக்கு பேர் சர்க்காஸ்டிக். இது வரைக்கும் பாருங்களேன், மத்திய அரசுன்னு பேசிக்கிட்டு இருந்து திடீர்னு திமுக வந்ததுல நீங்க எல்லாருமே ஒன்றிய அரசுன்னு பேச ஆரம்பிச்சீங்க. அதெல்லாம் உள்ள மத்திய அரசு அதனால ஒன்றியம்னா இல்லைங்க, ஒன்றியம்னா நான் சொல்றேன் யூனியன் வார்த்தை உறுத்துதுன்னா எனக்கு உறுத்தவே இல்லைங்க, உங்க இன்டென்ஷன் தான் உறுத்துதுன்றேன். ஆனா நீங்க மாநில பேரிடர் நிவாரண நிதியை எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கணக்கு கொடுத்துட்டு தான் அது கேட்க முடியும். ஏன்னா அதுவுமே மத்திய அரசாங்கம் தான் கொடுக்குது. ஒரு நிமிஷம், இது இப்படிதான் பேசுவீங்க. உதயநிதி அப்படிதான் பேசுறாரு, ஃபெலிக்ஸ் அப்படிதான் பேசுறீங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம கோவிட் தேசிய பேரிடரா அறிவிச்சாங்களா? நிதியமைச்சர் அவரோட அறிக்கையில் அதையும் கூட குறிப்பிட்டு சொல்றாரு, கடும் பேரிடராக அறிவிங்க. நான் என்ன சொல்றேன், அது முடியாதுங்க. அந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது. பேசலாமா? அவரை ஒரு வருஷத்துல பெய்யக்கூடிய மழை ஒரே நாள்ல பெய்திருக்கு. சரி, கண்ணில் எனக்கு தண்ணி வழியை புரிஞ்சு பேசுறாங்களா? ஆனா எல்லாருக்கும் அந்த வழி தெரியும். பாஷை தான் பிரச்சனைன்னா உங்களுக்கு என்ன அவங்கள பிடிக்கல? என்ன காரணம்? அவங்க பாஷை பிடிக்கலையா இல்ல வேற ஏதாவது பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்ல வரும் எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் சொல்றேன், நான் கேக்குறேன். நான் ஐயோ இல்ல நீங்க கேட்டது எங்க கட்சிக்காரங்க நீங்க நான் உள்துறை அமைச்சரை போய் பார்த்தேன், நீங்க மத்திய படைகளை அனுப்பணும்னு சொன்னாங்களே, எதுக்கு? ரெண்டு விஷயம். ஒன்னு, ஃபெலிக்ஸுக்கு நான் சொன்னது உங்களால புரிஞ்சிக்க முடியலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் சொன்னதை ட்விஸ்ட் பண்ண பாக்குறீங்க. ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் அல்லவா, அதைத்தான் தவறு என்று இல்லாமல் டெல்லி வந்த முதலமைச்சரையா பிரதமர் சந்திச்சாரு. அது கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்களா தமிழ்நாட்டுல? நீங்க திமுக நடக்கும் என்ன அவசியம்? அந்த கதையெல்லாம் வேணாங்க. அவர் கொள்கை நீங்க பேசுறது சரியே கிடையாது. ஒரு இந்தி கூட்டணியில பேசும் பொழுது நீங்க கூட அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க. இது இந்துஸ்தானி மொழி கொள்கை வேறையா இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க இல்லையா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த டிசம்பர் மாதம் சென்னையில் வரலாறு காணாத மழை, வெள்ளம், அதை தொடர்ந்து தென் மாவட்டங்கள் 4 மாவட்டங்களில் ஒரு பெரிய மழை, வெள்ளம். இது தொடர்பாக பிரதமரை சந்தித்து இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும், 21,000 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருந்தார். அது தொடர்பாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினாங்க. அதில் இது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்றும் இதற்காக நிதி ஒதுக்கப்பட முடியாது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இதற்கு தமிழ்நாட்டு நிதியமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு பிரஸ் மீட் வச்சிருக்கிறாங்க? இது தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதாக இருக்குது, அதுவும் அவர்களுடைய ஆணவ மொழி ரொம்ப எரிச்சல் அடைய செய்கிறதுன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? எது ஆணவ மொழி? உங்க அப்பா வீட்டு காசியா கேட்கறான் அப்படின்னு சொன்னது ஆணவ மொழியா? இல்ல வேற மாதிரி கூட கேட்கிறேன்னு நீங்க சொல்லிட்டாரு. அவர் சொன்னது மன்னிப்பு கேட்பாரா? வேற மாதிரி நான் கேட்கறேன்னு சொன்னா அவர் சொன்னது தப்புன்னு ஒத்துக்கிறாருல. அப்போ தவறா பேசுறவங்களுக்கு அப்படிதான் பேசணும். பேரிடர் காலத்துல ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசு 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குல்ல. ஃபெலிக்ஸ், இப்படி கேட்கலாமா பேசலாமான்றது விஷயம் இல்ல. அப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க பேசுறது நீங்க எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு உதயநிதியை பிடிக்குன்றதுனால உதயநிதி எது பேசணும் சரின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு மத்திய அரசு பிடிக்காதுன்றதுனால நீங்க அவங்க பேசுறது தப்புன்னு அப்படி இல்லை. ஒரு மரியாதை அப்படின்னு சொல்றது ஒரு அமைச்சருக்கு அந்த மரியாதை தெரிய வேண்டும். மற்றவர்களுடைய நம்பிக்கைகளை சிதைக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய ஒரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதில் எனக்கு ஒன்றும் வியப்பெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் அப்படிதான் பேசுவார். அதைத்தான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க. மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை. அதுக்கு பேர் சர்க்காஸ்டிக். நான் என்ன சொல்றேன், உங்க தாத்தா வீட்டு சொத்தையா கேட்கறோம், உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்கறோம். எவ்வளவு நீங்க 6,000 ரூபாய் கொடுக்குறீங்களா? உங்க தாத்தா வீட்டு சொத்தையா கொடுக்குறீங்க இல்ல உங்க அப்பா வீட்டு? நான் கேட்கறேங்க, இவங்க யாரோ சொன்னாங்களே எங்க அப்பா வீட்டு பணம் தான் கொடுக்குறோம்ட்டு. நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்களா? சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது அது கேள்வி இல்லைங்க. கொடுக்க முடியாதுன்றது இல்லைங்க, நீங்க புரிஞ்சுங்க. அவங்க எதை வச்சுட்டு பேசுறாங்கன்னா அவங்க அதையே சொல்றாங்க.
கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு நான் யாரும் இல்லை. நான் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. சட்டம் என்ன சொல்கிறதோ அப்படித்தான் பேச முடியும். முதல்ல ஒரு அமைச்சராக இருப்பவருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், அல்லது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களாகட்டும், அல்லது நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களாகட்டும், முதல்ல இந்த நிதி கேட்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. நானும் நீங்களும் எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் பொறுப்பில் இருப்பவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்டவர்கள் அந்த சட்டத்தின்படி நடக்க வேண்டும். என்ன சட்டம்? இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தா சாதாரணமாக நான் சொல்றேன், மாநில உடனடியான மீட்பு பணிகளை பார்க்க வேண்டிய கடமை மாநில அரசுக்குத்தான். இது சட்டம் சொல்லுது, நான் சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. வேலை இல்லைன்னு நான் சொல்றதுக்கு நான் தான் சட்டம் சொல்லுதுன்றேன். சட்டம் சொல்லுது, நான் சொல்ல. சட்டத்தை மீறி நான் சொல்றது படைகள் வந்தாங்களா? அதாங்க. நான் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மத்திய அரசுக்கு ஆதரவா பேசினாலே நீங்க எல்லாரும் டென்ஷன் ஆயிருங்க. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அதுதான் விஷயமே. நீங்க ஏன்னா இதுல இருந்து, அதுவும் திமுக வந்ததுல இருந்து இது வரைக்கும் பாருங்களேன், மத்திய அரசுன்னு பேசிக்கிட்டு இருந்தது. திடீர்னு திமுக வந்ததுல இருந்து நீங்க எல்லாருமே ஒன்றிய அரசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால மத்திய அரசு, அதனால ஒன்றியம்னா இல்லைங்க, ஒன்றியம்னா நான் சொல்றேன் யூனியன் வார்த்தை உறுத்துதுன்னா உறுத்தவே இல்லைங்க, உங்க இன்டென்ஷன் தான் உறுத்துதுன்றேன். நான் தான் முதல் நபரா சொன்னா சொல்லிட்டு போங்கன்னு. ஏன் தெரியுமா? யூனியன்னா ஒன்றியம், மொழிபெயர்ப்பு. நீங்க அப்படியே எல்லாத்தையும் மொழிபெயர்த்துட்டே போனா இங்க இருக்கிற ஒரு பேர் கூட ஒழுங்கா இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. அதனால அதுக்குள்ள நம்ம போகணும், அது பெரிய அது வேண்டாம். அப்போ முதல்ல இங்க நடக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரியான வெள்ளம், புயல், வறட்சி, இந்த மாதிரியான பூகம்பம் இதெல்லாம் வந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகள் மிக தெளிவாக அமர்ந்து பேசி முடிவெடுக்கின்றன. உதாரணத்திற்கு உடனடியாக மீட்பு. இப்போ SDRF, அதாவது மாநில பேரிடர் நிவாரண நிதி, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், தேசிய பேரிடர், இது ரெண்டும் தான் மிக மிக முக்கியமானவை. ஆனால் இது ரெண்டுத்தையுமே மத்திய அரசும் மாநில அரசும் அமர்ந்து அதிகாரிகள் இணைந்து, அந்த அமைச்சர்கள் இணைந்து முடிவு செய்கிறார். இந்த வருடம் நமக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, பேரிடர் வந்தால் இவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்கணும், உடனடியாக பணம். இப்போ எப்படி சேவிங்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் பணம் போட்டு வைக்கிறோமோ அது போல இது பணம் போட்டு வைக்கிறாங்க. பட்ஜெட் எதிர்பார்த்ததை விட அதிகமான இல்ல நீங்க இது புரியாத இதுல இருந்து நீங்க வெளியே போகவே முடியாது. இது வெறும் அரசியலாக தான் இருக்கும். குறைந்தது மக்களுக்கு போய் சேரட்டும். நீங்களும் புரிஞ்சுங்க, நானும் புரிஞ்சுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு வருடமும் இது நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 1200 கோடி ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுவே தவறு. 2021-22 பார்த்தீங்கன்னா 1088 கோடி தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி 408 கோடி நம்பர்ஸ் இல்லைங்க. அது ஆமாங்க, ஏன்னா இவங்க தான் முடிவு பண்றாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒடிசாவில் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கப்படுகிறது. அது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி தான் இப்ப கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒதுக்கப்படுகிறது. இப்ப 1000 கோடின்னு சொன்னா, 1200 கோடின்னு சொன்னா 500 கோடி, 450 கோடி 2 முறையா மத்திய அரசு கொடுக்கும். யாருக்கு? மாநில அரசுக்கு. மாநில அரசு 300 கோடி, ஏன்னா 25% அதுல இருந்து கொடுக்கும். 75% மத்திய அரசினுடைய பணம். இதுதாங்க சிஸ்டம். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நிதி தொகையை நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம், 900 கோடி சொல்றது இந்த மழை வெள்ளத்தின் சரியா இல்லங்க, அட்வான்ஸா கொடுத்துட்டோம்னு சொல்லிதான். அட்வான்ஸா கொடுத்தா சொல்லிதானே ஆகணும். இந்த மழை வெள்ளத்தின் நான் சொல்றது உங்களுக்கு எடுத்துக்க மாட்டீங்களா? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் கொடுத்துருக்குது. இல்ல கொடுக்க மாட்டாங்களா? ஆண்டுதோறும் இல்லங்க, அது எப்ப கொடுக்கணும்? மார்ச் மாசம் கொடுத்தா போதும். புரிஞ்சுங்க. இப்பயே நம்ம ஏன் கொடுக்குறோம்னு சொன்னா, உடனே ஐயோ அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இருந்தாங்க முதல்ல வச்சுங்க, அட்வான்ஸா வச்சுங்க, அட்வான்ஸா நான் கொடுக்குறத இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள். அது கொடுத்துட்டாங்க. இப்போ ஜூலை 11, 2023 எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 6 மாதம் ஆயிடுச்சா? அந்த 6 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை எல்லாருக்கும் போயிருக்கு. எல்லா மாநில தலைமை கணக்காளர்களுக்கும் குறிப்பிட்ட அமைச்சகத்திற்கும் சென்றிருக்கிறது. தேசிய பேரிடர் நிவாரண நிதி என்றால் என்ன,
மாநில பேரிடர் நிவாரண நிதி என்றால் என்ன, அதில் வந்து அந்த இந்த மாதிரியான சூழ்நிலை இறந்து போனால் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், கால் ஊனமுற்றால் அதாவது கால் இழந்தால் எதற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், கண் போயிடுச்சுன்னா பார்வை போயிடுச்சுன்னா எவ்வளவு கொடுக்க வேண்டும், விலங்குகள் இறந்தால் எவ்வளவு கொடுக்கணும், அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இவ்வளவு ஏக்கர் பாதிக்கப்பட்டால் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் அது எவ்வளவு கொடுக்க வேண்டும், அதே போல கைத்தறி, அதே மாதிரி வாடகைக்கு, இன்னும் சொல்ல போச்சுன்னா அந்த ஹெலிகாப்டரில் போய் உணவு போடுறாங்க பார்த்தீங்களா, அது டிஃபென்ஸில் போடுறாங்க, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த அமைச்சகம் எவ்வளோ பில்லு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 12 பக்கத்துக்கு தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா முழுமையாக இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் அமைச்சிருக்காங்க. நான் முடிச்சவன கேள்வி, இது ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டம் படி தான் ஆப்பரேட் பண்ணுங்க. ஆனா நீங்க எப்படி திடீர்னு எனக்கு 20,000 கோடி ஆசிரியர் எப்படி சொல்லுவீங்க? நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க சிஸ்டம் படிதான் 2015 சென்னை பெருவெள்ளத்தின் போது மாநில அரசு 25,000 கோடி கேட்கிறாங்க, மத்திய அரசு 1,700 கோடி. எதுல இருந்து கேட்கறாங்க? தேசிய பேரிடர் நிவாரண நிதியில இருந்து கேட்கறாங்க. கரெக்டா? அதான் வருவாயின் போது 22,000 கோடி கேட்கறாங்க. எதுல இருந்து கேட்டாங்க? 266 கோடி கொடுக்கறாங்க. நீங்க எதுல இருந்து கேட்டாங்கன்னு சொல்லுங்க. எதுல இருந்து கேட்டாங்க? மாநில பேரிடர் நிவாரண நிதி, தேசிய பேரிடர் நிவாரண. தேசிய பேரிடர் நிவாரண நிதியில எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு இருக்கு? 8,600 கோடி இருக்குது ஒரு வருஷத்துக்கு மொத்தமுமே. கொஞ்சம் புரிஞ்சுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். இது இந்த பேரிடர் நிவாரண நிதினு சொன்னா உடனடி நிவாரணம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ மாநில பேரிடர் நிவாரண நிதியில பணம் இல்லைன்னு சொன்னா அடுத்தது அதுல இருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஆனா நீங்க மாநில பேரிடர் நிவாரண நிதியை எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கணக்கு கொடுத்துட்டு தான் அது கேட்க முடியும். ஏன்னா அதுவுமே மத்திய அரசாங்கம் தான் கொடுக்குது. நீங்க ஒரு நிமிஷம், இது இப்படிதான் பேசுவீங்க. உதயநிதி அப்படிதான் பேசுறாரு, ஃபெலிக்ஸ் அப்படிதான் பேசுறீங்க. என்ன பண்ண முடியும் நம்ம? நான் கேட்கறதுங்க, சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். ஒரு பழமொழி இருக்குதா இல்லையா? அது போல நீங்க மொத்தம் இருக்கிறதே 8,000 கோடி 7,000 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே. இது அனைத்துமே உடனடி மீட்புக்கான நிதி. சரி, அப்போ என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்கிறாரு, 1,27,655 கோடி நாங்கள் 2015 கேட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னதை நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் மொத்தமாக சொல்கிறேன். ஆனால் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்கன்னா வெறும் 4.61% தான் கொடுத்துருக்குறாங்க. இதான சொல்லியிருக்கிறாரு. 5,094 கோடி. 1,27,655 கோடிக்கு 5,094 கோடி. எவ்வளோ குறைவாக கொடுத்துருக்குறாங்க. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு கேள்வி உங்களுக்கு திருப்பி கேட்குறேன். அந்த 1,28,000 கோடின்னு வச்சுப்போம், 6,000 கோடின்னு வச்சுப்போம் கணக்கு. அப்போ மீதி உள்ள 1,22,000 கோடியை நீங்கள் கொடுத்துட்டீங்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் எதற்காக வேண்டுமென்றோ அதற்காக செலவு பண்ணிட்டீங்களா? ஏன் பேசுறீங்க? நான் ஒரு தமிழனா கேக்குறேங்க. இது வேணாம், இது தப்பு நீங்க பேசுறது. சார் 1,27,000 கோடி எனக்கு வேணும்னு சொல்றாரு. கரெக்டா? நாங்க கேட்டோங்க, அப்போதான் இதை சரி பண்ண முடியும்னு கேட்டோம். ஆனா எனக்கு கொடுத்தது 5,000 கோடி தான் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒத்துக்கிறேன். சரி, அப்போ அந்த 1,22,000 கோடி இருக்கு பார்த்தீங்களா, அது எங்க இருந்து செலவு பண்ணீங்க சொல்லுங்க. நான் கேட்கறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? சரி சொல்லுங்க. மாநில அரசு செலவு பண்ணிடுச்சா? இப்போ ஃபெலிக்ஸுக்கு இப்போ எனக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் வேணுங்க, வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டார் யாரு, அவர் உங்க கேமராமேன் 200 ரூபாய், உங்களுக்கு 200 ரூபாய், எனக்கு 200 ரூபாய், இதானே சொல்றாரு. ஆனா இவர் எனக்கு வெறும் 6 ரூபாய் தாங்க கொடுத்தாரு 600 ரூபாய் பதிலா. அப்ப மீதி 594 ரூபாய் எப்படி கொடுத்தாங்களா? சார் இன்னும் 2015 வெள்ளத்துல நான் சொல்றது புரிஞ்சுங்க, செக்டார்ல இருக்கிற பல நிறுவனங்கள் இன்னும் மீண்டு எழ முடியல. நான் சொல்றது புரிஞ்சுங்க. நீங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுன்னு சொல்றீங்க. நான் சொல்ல சரி ஆயிடுச்சா இல்லையான்னு கேக்குறேன். அப்போ 1,22,000 கொடுக்கல, அதை ஒத்துக்கிறீங்களா சார்? நீங்க 1,20,000 இல்ல, நான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலன்றேன். நான் கொடுக்கலன்னு வச்சுங்க சார், மாநில அரசு கொடுத்துருச்சான்னு கேட்கறேன். எங்க இருந்து கொடுத்துச்சுன்னா எங்க இருந்து கொடுக்கும் தெரியுமா? ஒவ்வொரு துறை சார்ந்து அதுதான் சொல்றாரு. இந்த மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, அவசர தேவைக்காக, அவசர தேவைன்னா வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக
அந்த நிவாரண முகாம்களுக்கு சென்று 1 வாரமோ 20 நாளோ 30 நாளோ சில சமயம் 60 நாள் கூட ஆகலாம், அதெல்லாமே பிரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும்ட்டு அதெல்லாம் தான் இந்த SDRFலையும் NDRFலையும் வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எனக்கு இதில் இவ்வளோ பணம் கொடுன்னு கேட்டீங்கனாலே அது பொய் பித்தலாட்டம் அரசியல் சொன்னா புரிஞ்சுக்க. அதுதான் இங்க வேண்டும் என்ற திட்டமிட்டது பொய் பித்தலாட்டம் அரசியல்னா பிரதமரை சந்திக்கும் போது முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கும் போது பிரதமர் நான் இதை கோரிக்கைகள் நிறைவேற்றுகிறேன் செய்து தருகிறேன் ஏன் வாக்குறுதி ஏன் கொடுக்குறாரு நான் சொல்றேன். இப்பதான் அந்த மறுபடியும் அந்த 1,22,200 கோடி இங்க வருது. அதுதான் எப்படின்னு நான் சொல்றேங்க. இவங்க கொடுக்கும்போது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது கொடுக்கும் பொழுது ஒரு அனெக்ஷர் போட்டிருப்பாங்க, ஒரு லிஸ்ட் இணைப்பு கொடுத்துருப்பாங்க. விவசாயத்துல இவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது, இதில் மின்துறையில் இவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்குது, பொதுப்பணித்துறையில் ஏற்பட்டிருக்குது, மீன்வளத்துறையில் இவ்வளோ ஏற்பட்டிருக்குது, இதையெல்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்களா தெரியுமா உங்களுக்கு? முதலமைச்சர் பிரதமரை பார்த்தபோது என்ன சொல்லியிருக்கிறாங்க, 7,033 கோடி சென்னை வெள்ளத்துக்கும் 12,659 கோடி நெல்லை வெள்ளத்துக்கும் சொல்லியிருக்காரு. நெல்லை வெள்ளம் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் டெல்லியில் இருக்கார். கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? அப்போ வெள்ளம் அந்த வெள்ளத்துல கடுமையான அதுல மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பாதிப்பு எவ்வளவுன்னு எப்படி தெரியும் சார்? அதிகாரிகள் களத்துல இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரே நாள்ல கொடுத்துட்டாங்களா? அந்த கணக்கை கொடுத்துட்டாங்களா? ஃபெலிக்ஸ், நான் இல்லைன்னு சொல்றேன். ஃபெலிக்ஸ் நம்பரை போட்டு கொடுக்குறாங்க. அதாவது தோராயமா 21,000 கோடி ஆகியிருக்கலாம், எங்களுக்கு ஒரு 2,000 கோடி முன்பணமாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். சரி, கரெக்டா? அதை ஒத்துக்குங்க முதல்ல. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு தெரியாதுன்னு அர்த்தம். இது 21,000 கோடி இல்லை, 30,000 கோடி கூட ஆயிருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. நான் இதை 10,000 கோடின்னு சொன்னேன்னா நீங்கள் என்ன இப்படி குறைவாக சொல்றீங்கன்னு கேட்பீங்கன்றதுனால தான் நான் ஒரு 10,000 கோடி அதிகமாக சொன்னேன். ஆயிருக்கலாம். இது என்ன செய்வாங்க தெரியுமா? மத்திய குழு ஏற்கனவே வந்தாங்க பாருங்க, அவங்க இல்லை, மறுபடியும் ஒரு மத்திய குழு துறை ரீதியாக வருவாங்க. அப்போ இவங்க இது எல்லாத்தையும் இந்த இடத்துல இவ்வளவு கோழி, இவ்வளவு ஆடு, இவ்வளவு மாடு, இவ்வளவு பயிர், இவ்வளவு படகுகள், இவ்வளவு கைத்தறி விஷயங்கள், இவ்வளவு மின் கம்பங்கள், இவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு துறை ரீதியா ஒரு கணக்கை எடுத்து மத்திய துறை அதிகாரிகிட்ட கொடுத்தா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். நிதிநிலை எப்படி போட்டாங்களோ அதுபடி. இது சிஸ்டம். இது சிஸ்டம் இருக்குன்னு தெரிஞ்சும் யாராவது இப்படி பேசினா அவங்களுக்கு அவங்க மொழியில தான் பதில் சொன்னோம். அதைத்தான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மிக தெளிவாக சொல்லிடுறாங்க. நீங்க சொன்னீங்க பாருங்க, அறிவிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அறிவிக்க முடியாதுன்னு சொல்ல, இது வரைக்கும் அறிவிச்சதே இல்லைன்றாங்க. கோவிட் தேசிய பேரிடரா அறிவிச்சாங்களா? நிதியமைச்சர் அவரோட அறிக்கையில் அதையும் கூட குறிப்பிட்டு சொல்றாரு. அப்புறமா கடும் பேரிடராக அறிவிங்க. நான் என்ன சொல்றேன், அது முடியாதுங்க. அந்த மாதிரி சிஸ்டமே கிடையாதுங்க. இல்லாத ஒன்று நீங்கள் எப்படி இருக்குன்பீங்க? ஏன் நீங்கள் முதல்ல மாநில பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? இல்லையா? நம்ம பேசும்பொழுது தான் இது ஒரு பேரிடர்னு சொல்கிறோமே தவிர அதுக்குன்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. பணம் செய்ய முடியாது டெக்னிக்கல். மத்திய நிதியமைச்சர் சொல்றாங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஒரு வருஷம் நீங்க எனக்கு ஏதாவது கடந்த 20 வருஷத்துல ஏதாவது ஒன்று சொல்லுங்க எனக்கு. இது தேசிய பேரிடரா அறிவிச்சாங்கன்ட்டு நிதியமைச்சரே சொல்றாங்க. என்ன சார்? இல்ல அப்ப முடியாதுன்றாங்க. மக்களுடைய கஷ்டத்தை ரெண்டு அரசு ஒத்துக்குங்க. திமுக 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சுல்ல இந்த 20 வருஷத்துல, இல்ல 25 வருஷத்துல. அப்போ திமுக மக்களை ஏமாந்துச்சா? தேசிய பேரிடரா எதுவுமே அறிவிக்கலையே மத்திய அரசு. அப்புறம் நான் முடியாதுன்றேன். நான் சொல்ல திமுக குறை, நீங்க சொல்லும் போது நான் சொல்ல வேண்டியிருக்குது. அதாவது உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி நான் சொல்ல வேண்டியிருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. நான் சொல்றது சிஸ்டம். ஆனா இந்த சிஸ்டத்தை சொன்னா நீங்க இப்படி பேசலாமா? யாரு என்ன நீங்க தாண்டி என்ன உணர்வுபூர்வமா தான் பேசுறாங்க. தமிழ்ல தான் பேசுறாங்க. அப்ப உதயநிதிக்கு தமிழ் தெரியும்ல, அவர் பேசலாமா? இல்ல அவர் பேசலாமா? அவரு சொல்றாங்க பேசலாமா? அவரு ஒரு வருஷத்துல பெய்யக்கூடிய மழை ஒரே நாள்ல பெய்ஞ்சிருக்கு. சரி இருக்கட்டும், நாம ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எங்க ஊருங்க கண்ணில் எனக்கு தண்ணி வலி புரிஞ்சு பேசுறாங்களா? ஆனா எல்லாருக்கும் அந்த வலி தெரியும். ஆனா அந்த வலி புரிஞ்சு நீங்க பேசல. உங்க அப்பா உங்க விட்டு காசாக கேட்டோம்னா என்னங்க அர்த்தம்? அப்படிதான் பேசுவீங்களா நீங்க? யார் அப்பா விட்டு காசும் இல்ல இல்ல மக்களுடைய வரி அப்படிதான் ஒரு அமைச்சர் அப்படிதான் பேசுவாரா?
நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்க பாஷை தான் பிரச்சனைன்னு நிர்மலா சீதாராமன் எத்தனையோ மத்திய அமைச்சர்கள் எவ்வளவோ பேசியிருக்காங்க. நீங்க அதுதாங்க இப்போ நீங்க வந்து பாஷை தான் பிரச்சனை தான். உங்களுக்கு என்ன அவங்கள பிடிக்கல, என்ன காரணம்? அவங்க பாஷை பிடிக்கலையா இல்ல வேற ஏதாவது பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு தெரியல. தொடர்ந்து அவங்களை டார்கெட் பண்றது தவறான விஷயம். அவங்க எதையுமே தவறாக பேசவில்லை. ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் வந்து உண்மையிலே நான் வருத்தப்படுகிறேன். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், ஒரு முதலமைச்சருடைய மகன் தரம் தாழ்ந்து பேசுவது கண்டிக்கத்தக்கது. அதை கண்டிக்காத ஊடகவியலாளர்கள், அதை கண்டிக்காத அரசியல்வாதிகள் திருமதி நிர்மலா சீதாராமன் பேசியதை கண்டித்தால் அவர்களுடைய நிலை குறித்து நான் வருத்தப்படுகிறேன் தமிழ்நாட்டில். ஏன்னா இப்படி ஒரு நிலை இந்த மாதிரி இங்க வந்திருக்குதே இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய அறிக்கையில இன்னொரு விஷயமும் இருக்கு. முதலமைச்சர் பிரதமரை சந்திக்க டெல்லி போறாரு, பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்கிறாரு. இங்க மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் டெல்லியில் இருக்காரு அப்படின்னு நிதியமைச்சர் கேள்வி எழுப்புறாங்க. அவங்க மயிலாப்பூருக்கு வந்து காய்கறி வாங்கி போட்டோலாம் எடுத்தாங்களே, அப்படி சென்னை வெள்ளத்தின் போது வந்து பார்த்துருக்கலாமே. அவங்க முதலமைச்சருக்கு அதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரியான மிகப்பெரிய வெள்ளம், பூகம்பம், இந்த மாதிரியான விஷயங்களை யார் கவனிக்கணும்? சட்டம், அரசியலமைப்பு சட்டப்படி இதற்கு யார் பொறுப்பு என்றால் மாநில அரசு. ஒரு நிமிஷம் சொல்றேன், நான் கேக்குறேன். ஐயோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேங்க, நீங்க கேட்ட கேள்வி நான் பதில என்ன சொல்ல வர நான் முடிச்ச என்னைக்குமே ஒரு கேள்வி இல்லைங்க. நீங்க கேட்டதுதான் பதில் சொல்றேன். அப்போ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்த சூழ்நிலையில இங்க இருக்கணும். நான் திருநெல்வேலிக்கு போய் வேட்டியை மடிச்சுட்டு எடுத்து வெள்ளத்துல நடக்கணும்னு நான் சொல்ல. ஆனால் தமிழகத்தில் இருந்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஆனாலும் ஒரு வாரத்திற்கு முன்பே ஒப்புக்கொண்ட அந்த இண்டி கூட்டணியுடைய கூட்டத்திற்கு போய் அங்க போய் தமிழுக்கு எதிராக பேசியவர்களை கண்டிக்க கூட மனம் இல்லாமல் ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் அல்லவா, அதைத்தான் தவறு என்று இல்லாமல் டெல்லி வந்த முதலமைச்சரையா பிரதமர் சந்திச்சாரு. அது பிரதமருக்கு பொறுப்பு இருக்கிறது, ஒரு முதலமைச்சர் கேட்டால் சந்திக்க வேண்டும் என்று. ஆனால் முதல்வருக்கு பொறுப்பு இல்லை, நாம் இங்கு இருக்க வேண்டும் என்று. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு முதலமைச்சர் வந்து மாநில அரசுக்கு தான் பொறுப்பு இருக்குன்னு அப்ப மத்திய நிதியமைச்சர் சொல்றாங்க, எங்க கட்சிக்காரங்க வந்து சொல்றாங்க, நான் உள்துறை அமைச்சரை போய் பார்த்தேன், நீங்க வந்து மத்திய படைகளை அனுப்பணும்னு சொன்னாங்களே, எதுக்கு? ரெண்டு விஷயம். ஒன்னு, ஃபெலிக்ஸுக்கு வந்து நான் சொன்னது உங்களால புரிஞ்சிக்க முடியலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் சொன்னதை ட்விஸ்ட் பண்ண பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. சட்டப்படி பொறுப்பு எதற்கு இருக்கிறது? உடனடி நிவாரணங்களை யாரால் செய்ய முடியும்னா மாநில அரசால் தான் செய்ய முடியும். அதனால மாநில அரசு தான் செய்யணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. மாநில அரசு தான் செய்ய முடியும். அதனால தான் அவர் இருந்திருக்கணும்னு சொல்றோம். எனக்கு ஒன்றும் முதலமைச்சர் டெல்லி தாராளமா போகட்டும், பிரதமரை பார்க்கட்டும், பிரதமர் அடிக்கடி பார்க்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்க வேற எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அப்படியே நான் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை தான். அதுதான் அதைத்தான் நாம் சொல்லுவோம். முதலமைச்சரின் பார்வையில இந்தியா கூட்டணியில கலந்துகிட்டதும் தமிழ்நாட்டுக்காக தானே, தமிழ்நாட்டை பாதுகாப்பு. எங்க அங்க போய் இப்ப இந்தி தேசிய மொழின்னு பேசுறாரு நிதிஷ்குமார், நீங்க என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை உண்டா? நான் என்ன கேட்கிறேன், திமுக தமிழுக்காக உயிர் வாழுதுன்னு சொல்லுது. இனிமேல் திமுக தமிழை பத்தியோ இந்தி எதிர்ப்பு பத்தியோ பேசுறது தகுதி இருக்கிறதா, துணிவு இருக்கிறதா? இல்ல. ஏன்னா அந்த இடத்துல சார் பேசினாங்களா இல்லையா? அதுவும் எப்படிப்பட்ட இது சார், இதே யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வார்த்தை யாராவது எங்கன்னா பேசியிருந்தா கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்களா தமிழ்நாட்டுல? நீங்க அந்த கதையெல்லாம் வேணாங்க. நீங்க பேசுறது சரியே கிடையாது. ஒரு இந்தி கூட்டணியில பேசும் பொழுது நீங்க கூட அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க. இது இந்துஸ்தானி மொழி கொள்கை வேறையா இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நாங்க ஒண்ணு இந்தி திணிக்கலையே, நீங்க தான் இப்ப திணிக்கிறீங்க. நிதிஷ்குமார் தான் திணிக்கிறாரு. நாங்களா திணிச்சோம்? நாங்களா வந்து இந்திய அலுவல் மொழி ஆக்கணும் இல்லையா? அண்ணாதுரை அவர்களை போய் கேளுங்க, நாங்க ஒன்னும் ஆகலையே. வேணா அந்த கதையெல்லாம் கூட உங்களுக்கு திணிக்கிறீங்களே. நாங்க எங்கேயும் இல்லையா, கொண்டு வரலையே. இல்லன்னு தானே சொல்றோம். மூன்றாவது மொழின்னு சொல்லுவீங்க. அது நீங்க உங்களுக்கு நீங்க பயந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சார்? அது நீங்க பயந்தீங்கன்னா என்ன பண்ண? மூன்றாவது மொழி ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல மூன்றாவது மொழி எது சொல்லியிருக்குதா? இல்லையா?
நீங்கள் அதை தமிழாக்குவதற்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு துணிவு இல்லை, உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு அருகதை இல்லை. இதுதான் விஷயமே. என்ன வேணால் முதலமைச்சர் ஆகுங்க தமிழ்நாட்டுக்கு, நான் ஆக்கி காமிக்கிறேன். இந்தியாவினுடைய இந்தி பேசுகிற மாநிலங்களில் தமிழை 3ஆம் மொழியை நான் கொண்டு வரேன். அப்புறம் வச்சு நிற்போம் கண்டிப்பா. அதில் என்ன என்னால் செலவு பண்ண முடியாத ஜெயிக்கிறதுக்கு. இந்த தமிழ்நாட்டில் அது ஒரு சாபக்கேடா இருக்குதே, அதான் பிரச்சனை. மற்ற இடங்கள்ல எல்லாம் பாஜக செலவு பண்றதே இல்லையா? இல்லைங்க, நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நான் ஒரு கட்சியை மட்டும் கொடுப்பேன். தமிழ்நாட்டில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பல 100 கோடிகள் வேண்டி இருக்குது. வானதி சீனிவாசன் கஷ்டம் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க, அதான் உண்மை. பணம் செலவு பண்ணனால்தான் அண்ணாமலை அவர்களும் முருகன் அவர்களும் சட்டசபை தேர்தலில் தோத்தாங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அங்க இருக்கிற செல்வாக்கின் காரணமாக வெற்றி பெற்றார். எப்படியோ நீதி மேல பாஜக ஒரு செல்வாக்கு இல்லைன்னு சொல்றீங்க. இல்லைங்க, இங்க திமுக அண்ணா திமுக அடுத்த செல்வாக்கு பாஜக தான் இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். பாஜக என்ன செல்வாக்கு இருக்கோ அதன்படி நிதியை ஒதுக்கலாம் நிதியமைச்சர் நினைக்கிறாங்களா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கூட இல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு யாரு, திரு தங்கம் தென்னரசு அவர்கள். உண்மையிலே நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நண்பர். ஆனா இப்படி தவறான ஒரு புள்ளி விவரம் இல்லாது பேசி இருப்பது தவறு. எந்தெந்த நான் சொல்றேன், கடந்த 10 வருடங்கள்ல தேசிய பேரிடர் நிவாரண நிதி ஆகட்டும், நான் வேணும்னா லிஸ்ட்டே இங்கே நான் கையிலே வச்சிருக்கிறேன், 2018 கூட வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாஜக ஆளாத மாநிலங்களில் தான் அதிகமாக கொடுத்துருக்கு. உதாரணத்திற்கு 2018-19 10,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. அதில் கேரளாவுக்கு 2,904 கோடி, 10,000 கோடியில். கேரளாவில் யார் ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அது சொன்னாங்க, எதிர்கட்சி ஆள்ற மனத்தில் அதிகமாக காசு கொடுத்துட்டு அதன் மூலமாக விளம்பரத்தை எடுப்பீங்களான்னு இன்னொரு கேள்வி வைப்பீங்க. ஆனால் அது கேட்காத போது நீங்கள் ஆளுங்கட்சிக்கு தான் கொடுத்தீங்களான்னு கேட்பீங்க. அதே மாதிரி நீங்கள் பீகாரில் நாங்கள் ஆளல, பீகாருக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆண்ட இடத்துல 2,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. இப்படி நான் ஏன் சொல்கிறேன்னா, எதை வேணால் எடுத்து பாருங்கள். சில உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 5 வருடங்களில் தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்காக கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 0. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,300-1,400 கோடி. அதெல்லாம் யாருடைய அப்பன் வீட்டு பணம் கிடையாது இல்லையே, யாரும் சொல்லியே, யாரும் அந்த மாதிரி சொல்லியே. நீங்க தானே கேட்குறீங்க யார் அப்பன் இது. அதுதான் அகந்தை, ஆணவ மொழி. அது ஒரு தமிழனுக்கு இருக்கக்கூடாது, தமிழனாக இருந்தால் அப்படின்னு தான் சொல்றேன். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.